ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வைகாசி விசாகம் பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன். உண்மையாக சொல்லணுன்னா இன்னைக்கு என்னால் பண்ண முடியுமா அப்படின்ட்டு நைட்டெல்லாம் சந்தேகத்தோடு தான் இருந்தோம். ஏன்னா நைட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. சரி, உடம்பு முடியலையே எப்படி நம்மளால விரதம் இருக்க முடியும் அப்படின்னு யோசித்தேன். காலையில் தூங்கி எழுந்திரிக்கிற 5 மணி வரையுமே அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன், முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான். சரி, எப்படியும் பண்ணிடலாம், முருகர் நம்மளுக்கு துணையாக இருப்பாருன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். காலையில் போயிட்டு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு நிலவாசலுக்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டாச்சு. வைகாசி விசாகன்றது முருகர் அவதரிக்கிறனால தான் வைகாசி விசாகம் என்று கொண்டாடுறோம். சிவபெருமான் நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியில தான் அவதரித்தார் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வழிபட்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும், கேட்டவரும் கிடைக்கும் கண்டிப்பாக. அதனால் எல்லாருமே இந்த வைகாசி விசாகத்துக்கு விரதம் இருந்து உங்கள் வீடுகளை வைங்க. கண்டிப்பாக முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். எப்பயுமே பௌர்ணமியும் வைகாசி விசாகம் நட்சத்திரமும் சேர்ந்து வர்றது தான் வைகாசி விசாகம்னு கொண்டாடப்படுவோம். ஆனால் இந்த வருஷம் இணைந்து வரலை. நம்மளுக்கு நட்சத்திரம் தானே ரொம்ப முக்கியம். அதனால நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அதை பார்த்து நம்ம எடுத்துக்கணும். அப்படின்னு பார்த்தா திங்கட்கிழமை இன்னைக்கு தான் வைகாசி விசாகம். விசாக நட்சத்திரம் மாலை வரை தான் இருக்கு. அதனால நம்ம காலையிலேயே பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. எளிமையாக பூஜை பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கலாம். காலையில் பூஜை பண்ணுற டைம் 6லேருந்து 7:30 மணி 7:20 வரைக்கும் பண்ணலாம். 9:10லேருந்து 10:20 வரைக்கும் பண்ணிக்கலாம். இல்லை காலையில் எங்களால் பண்ண முடியாது, வேலைக்கு போகிறோம், ரொம்ப பிஸி அப்படின்றவங்க சாயங்காலம் 6 மணிக்கு பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற முருகர் படமோ இல்லை விக்கிரகங்களோ வேல் எது இருந்தாலும் நல்லா தொடச்சிட்டு சுத்தம் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவாக இருந்தால் நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. விக்கிரகங்களாக இருந்தாக்கா அபிஷேகம் பண்ணுங்கள். நம்மளால என்ன அபிஷேகம் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம், எத்தனை அபிஷேகம் வேணாம். ஆனால் முக்கியமாக பண்ணுறது பால் அபிஷேகம் தான். நீங்கள் பால் அபிஷேகம் மட்டும் பண்ணிட்டாலும் ரொம்ப நல்லது தான். இன்னைக்கு பால் அபிஷேகன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளால பால் அபிஷேகம் பண்ண முடியல, வீட்டில் விக்கிரகம் இல்லை அப்படின்றவங்க பக்கத்தில் ஏதாவது முருகர் கோயில் இருந்ததுன்னா ஒரு பால் பாக்கெட் வாங்கி கொடுக்கலாம். அதுவே ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுடைய கர்ம வினைகள்லாம் நீக்கி நமக்கு ரொம்ப நன்மையை பெற்றுத்தரும். நிறைய பேர் பால் குடம்லாம் எடுப்பாங்க வைகாசி விசாகப்போ. பால் அபிஷேகம், விபூதி அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் 3 அபிஷேகம் பண்ணேன். முருகருக்கு அந்த அவருக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து 3 ட்ரெஸ் கடையில் வாங்கிட்டு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, இன்னைக்கு அந்த சந்தன கலர் போடலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். பொருள் எதுனாலும் வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணலாம். பால் வச்சு பாலும் பழமும் வச்சு வழிபாடு பண்ணலாம். நான் பால் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் பானகம் இது 3 வச்சேன். இந்த பழம் இருந்தது, அந்த பழம்லாம் வச்சு நான் நைவேத்தியம் பண்ணிட்டேன். யார் யாருக்கு எப்படி வழிபடணுமோ அதேமாரி வழிபட்டுக்கோங்க. முருகப்பெருமான எல்லாரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இந்த வைகாசி விசாகத்தை நல்லபடியாக கொண்டாடி முருகனுடைய அருளை பெறணும்னு நானும் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். அடுத்த விசாக நட்சத்திரத்துக்குள்ள உங்களுக்கு வேண்டியது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எப்பயுமே பூஜை பண்ணும்போது நம்ம வெறும் தரையில் உட்காரக்கூடாது. ஒரு மணப்பலகை இல்லாட்டினா இந்த மாதிரி பாய் ஏதாவது ஒன்று விரிப்பில் தான் உட்காரணும். டைரெக்டாக தரையில் உட்காந்து பூஜை பண்ணக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் கூட ஃபர்ஸ்ட்லாம் சொல்லியிருக்கேன், என்னதான் சாமி கும்பிட்டாலும் விதிப்படி நடக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது கண்டிப்பாக இல்லை. அது எப்போ நான் உணர்ந்தேன்னா கந்தசஷ்டி கவசம் அந்த வேண்டுதல் வச்சு விரதம் இருக்கும் நான் முருகனுடைய அருளை மனப்பூர்வமாக நான் உணர்ந்தேன். கண்டிப்பாக விதியை மதியால் எழலாம்னு சொல்லுவாங்க. மனதார முருகரை நம்பி வேண்டுறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும். என்னுடைய வாழ்க்கையில் விதிப்படி நடக்குதுன்னா அந்த விதியே மதியால் வெல்றவர் என் முருகர் மட்டும்தான். மதியே என் முருகர் தான். எனக்கு எல்லாமே முருகர் தான். முருகா 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 எல்லாமே அவர் தான்.
கல்யாணம் ஆகாத இருக்கிறவங்க சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும், குழந்தை பேர் வேணும், நோய் தீரணும், இப்படி எல்லாமே வேண்டிக்கலாம். இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். யார் யாருக்கு எப்படி எப்படி என்னென்ன வேண்டுமோ வேண்டிக்கோங்க. அதுதான் என்னுடைய பூஜையை நான் எளிமையாக முடிச்சிட்டேன். ஈவினிங்காக சக்கரை பொங்கல் வச்சு முருகருக்கு படைச்சிட்டு என்னுடைய விரதத்தை முடிச்சிடுவேன். நீங்களும் எல்லாரும் விரதத்தை நல்லபடியாக முடிங்க. என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.